போன்பே, பேடிஎம், கிரெட் இந்த செயலிகளை பயன்படுத்தாத ஆளே நம்ம நாட்டுல இல்ல. இதுல கிரெடிட் கார்டை வச்சு வீட்டு வாடகையை கற்ற வசதி நம்மில் பல பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அவசரத்துக்கு பணம் இல்லைனாலும் சமாளிக்கலாம்னு நிறைய பேர் இதை தான் நம்பி இருந்தோம். ஆனா இனிமேல அது முடியாது. ஆமாங்க, போன்பே, பேடிஎம், கிரெட் மூணுமே தங்களோட செயலிகள்ல இருந்து இந்த வாடகை செலுத்தும் சேவையை அதிரடியா நிறுத்தி இருக்காங்க. ஏன் இந்த திடீர் முடிவு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசர்வ் வங்கியோட அதிரடி உத்தரவு என்ன? வாங்க முழுசா பார்க்கலாம். இந்த திடீர் தடைக்கு காரணம் நம்ம ரிசர்வ் வங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியிட்ட ஒரு புதிய கடுமையான வழிகாட்டுதல் தான். சுருக்கமா சொன்னா இந்த வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, போன்பே, பேடிஎம் மாதிரி பேமெண்ட் அக்ரிகேட்டர்கள் யாருக்கு பணம் போகுதோ அவங்களோட முறையான ஒப்பந்தம் இல்லாம பணம் பரிவர்த்தனையை நடத்தக்கூடாது. சரி, இதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நாம இந்த செயலிகள் மூலமா வாடகை கட்டும் போது நம்ம வீட்டு ஓனர் கிட்ட இருந்து எந்த ஒப்பந்தத்தையோ முறையான KYC விவரங்களையோ இந்த நிறுவனங்கள் வாங்குறது இல்ல. அதாவது யாருனே தெரியாத ஒருத்தருக்கு பணம் அனுப்புற ஒரு சந்த மாதிரி தான் இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு இருந்துச்சு. ரிசர்வ் வங்கியோட புதிய விதிமுறைப்படி இது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. முறையான KYC செஞ்சு ஒப்பந்தம் போட்டுக்கிற வணிகர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பணம் அனுப்ப முடியும். இந்த வாடகை செலுத்துறது நிதிநுட்ப நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் தர தொழிலா இருந்துச்சு. ஆனா இதுல நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு. போன வருஷமே HDFC பேங்க் இந்த மாதிரி வாடகை கட்டினா 1% கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. ICICI, SBI போன்ற வங்கிகள் ரிவார்ட் பாயிண்ட்ஸையே நிறுத்திட்டாங்க. அப்ப ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லல. ஆனா தனிநபர்களுக்கு இடையிலான பண பரிவர்த்தனைக்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுல அவங்களுக்கு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கவலைக்கு ஒரு நேரடியான தடை மூலமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இப்போதைக்கு நம்ம மாதாந்திர வீட்டு வாடகைய கிரெடிட் கார்டு மூலமா இந்த செயலிகள்ல செலுத்த முடியாது. நாம மறுபடியும் பழைய முறைகளான பேங்க் டிரான்ஸ்பர், காசோலை போன்ற முறைகளுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கியோட இந்த நடவடிக்கை பண பரிவர்த்தனைகளை இன்னும் பாதுகாப்பானதா மாத்துறதுக்கு தான். ஆனா இது கிரெடிட் கார்டை நம்பி இருந்த பலருக்கு ஒரு தற்காலிக சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.